பிரிட்டிஷ் தான் நம்ம எல்லாத்தையும் ரூல் பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் மட்டும் நடக்கலை அப்படின்னா, பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். அது என்ன நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டுடே இன் ஹிஸ்ட்ரிங்கிற சீரிஸில் டே 7 இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஸ்டைடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா சீஜ் ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்கிறாங்க. சீஜ் ஆஃப் மெட்ராஸுங்கிறது ஒரு போர் மாதிரி. மெட்ராஸை பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஃப்ரெஞ்சும் அவங்களோட படையோடு அவங்கள எதிர்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் பெரிய போர் மாதிரியே நடந்துகிட்டு இருந்தது, ரொம்ப மாதங்களாக நடந்துகிட்டு இருந்தது. அது பிரிட்டிஷும் தாக்கு பிடிக்க முடியல, ஃப்ரெஞ்சும் தாக்கு பிடிக்க முடியல. பிரிட்டிஷை ஃப்ரெஞ்சு தாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஃப்ரெஞ்சை பிரிட்டிஷ் தாக்கணும்னு நினச்சி அவங்களோட கப்பலை கடல்லேருந்து தள்ளி விடுறாங்க, அவங்களோட பொருட்களை தண்ணியில் போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஃப்ரெஞ்சு தோற்று பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. அந்த நாள் தான் February 16, அதாவது இன்றைக்கி 1759 இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதில் மட்டும் ஃப்ரெஞ்சு ஜெயிச்சிருந்தா சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட்டில் நான் என்ன டாபிக் பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க.